நீ முஸ்லீமா இருக்கியோ, கிறிஸ்டினா இருக்கியோ, இந்துவா இருக்கியோ முக்கியம் கிடையாது. குண்டுவாவும் மண்டுவாவும் இருக்கணும். பருவுடல் பருமன் கொண்ட நிலையில் உன் உடலை இயக்கும் நுண்ணுடல் இயக்கத்தை உணர்வது எளிதல்ல. புரிஞ்சுதா? இது பருவுடல், பிசிக்கல் பாடி, பருமன் கொண்ட நிலையில். பெருத்த உடம்பு வேற, பாடி பில்டிங் பண்ணி ஒருத்தன் பக்கா வருங்க, அது வேற. பருமன்னா அன்வான்டட் ஃபிளஷ் இருக்கு பாருங்க. பருவுடல் பருமன் பெற்ற நிலையில் உன் உயிரை இயக்கும் நுண்ணுடல் உள்ள ஒரு இன்விசிபிள் பாடி இருக்கு, அதன் இயக்கத்தை உணர்வது எளிதல்ல. அதனால யோகா சாதனை ஃபர்ஸ்ட் மேட்ரே உங்களோட பிராண மூலம் 3 இன்ச் உள்ள இருக்கணும். இப்போ இந்த மந்திரம் சொன்னா கேலி பண்றான், மந்திரம் உண்மை கரெக்டா சொன்னா. இப்போ மந்திரம் சிலர் சொல்றவங்களுக்கு 30 இன்ச் வெளியே இருக்கு, எப்படி பலிக்கும்? இது சாமியை நான் வெறுத்ததே கிடையாது. சாமி இவ்வளோ சுலபமா எல்லா இடத்துலையும் நமக்காகவே இருக்கும் போது இல்லாத இடத்துல சாமியை தேடுறதும், சாமி இருக்குன்னு தெரிஞ்சும் அவரை மதிக்காம வாழ்றதும் எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியல. கனெக்ட் எஸ், ஏன்னா உங்களுக்கு வயசாவல டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. 80 வயசு ஆயிடுச்சுன்னா யூ ஆர் லூசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி when you lose the body. இந்த கிரகத்தில் உருவம் கொண்டு வருவது தேவனா இருந்தாலும் கர்ப்ப கிரகம் தாண்டாமல் சாத்தியமில்லை. இது என் வேத திண்ணம், மாற்றமே கிடையாது. கிருஷ்ணர் வந்தாலும் யசோதா தேவை, ஜீசஸ் வந்தாலும் மேரி தேவை. ஆனா இப்ப நான் சொல்ல போற ரகசியம் நல்லா புரியணும். உடம்பு எப்படி இருக்கணும்? ஃபிட்டா இருக்கணும். உடம்பு ஃபிட்டா இருந்தா மட்டும் போதாது, மண்டூசா இருக்கக்கூடாது. இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் சொன்னேனே, அதே மாதிரி சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்குமா? அப்போ நீ ஹிந்துவாகவும் இருக்கலாம், கிறிஸ்டினாவும் இருக்கலாம், முஸ்லீம், நீ என்னவா உனக்கு லேபிள் போட்டுக்கிறன்றது முக்கியம் கிடையாது. அல்சைமர் வந்தா நீ எதுவுமாவே இருக்க மாட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஒரு இந்து அல்சைமர் பேஷண்ட் சார், நான் இந்துன்றதை மட்டும் ஞாபகம் வச்சிருப்பேன் கிடையாது. நான் ஒரு முஸ்லீம் அல்சைமர் பேஷண்ட் சார், டேய் அல்சைமர் வந்துருச்சு காலினி, ஆல் அவுட் அங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதில் பிரச்சனை, நீ யார் கடவுள், எத்தனை கடவுள் வேற வேற பேர்ல நீ இருக்குன்னு நினைச்சாலும் நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் கொசுவை படைச்சது கொசுவா? முதல் சிங்கத்தை படைச்சது சிங்கமா? அப்ப இதெல்லாம் படைச்சது ஒரு சக்தி. அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன். அப்ப நீ யாரை இறைவன் சொல்லுவ? நீ கஷ்டப்படும் போது உன் கஷ்டத்தை தீக்கணும், இனி அந்த கஷ்டம் வராம இருக்க உன்னை காக்கணும். இது ரெண்டும் செய்யறவன் தான் இறைவன். இல்ல குருஜி, இந்த ரெண்டுத்துக்கு நான் வேலைக்காரன் வச்சுப்பேன், எனக்கு ஃபேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, 100% எனக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஐ எம் a very filthy rich person, highly educated, என்னோட 2 சர்வெண்ட் எனக்காக த்ரெட்மில்ல நடக்கிறாங்க, லூசு பயலே. இது ரெண்டும் உனக்கு யார் செய்ய முடியும்? நீ தான் செய்ய முடியும். அப்ப யார் இறைவன்? நீயே இறைவன்.